ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வினோத்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சர் டயக்ராம் இது எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா போட்டு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதோட வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலுமே பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா அதோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கிளைண்ட் இருக்கார் பாருங்கள் வினோத், அவருக்கே பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு எலிவேஷன் டயக்ராமே பார்த்திங்கன்னா போட்டு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் பார்த்திங்கன்னா அவருக்கே ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சர் ஃபைனலாக பார்த்திங்கன்னா எலிவேஷனுமே போட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த எலிவேஷன் பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் காட்டுறேன் பாருங்கள். இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் மாடல். அவர் பார்த்திங்கன்னா நெட்டில் இல்லை யூடியூப்பில் இல்லை வாட்ஸ்அப்பில் எங்கேயோ ஒன்று பார்த்துருப்பாரு. அவர் பார்த்திங்கன்னா அவரோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் மாடலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி எலிவேஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் காட்டுறேன் பாருங்கள். இந்த டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் டயக்ராம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம போட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட்டுறோம் பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கிளைண்ட் வினோத்னு சொன்ன பாருங்கள். அவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்த ரெஃபரன்ஸ் மாடலுங்க. இந்த ரெஃபரன்ஸ் மாடலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக அதில் எப்படி A to Z என்ன இருக்குதோ அதே ஆப்ஷன் படி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குது. விண்டோவில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன், இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்லாபு, இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாபு, மேலே பார்த்திங்கன்னா டியூப்ளக்ஸ் வீடு தான். இது டியூப்ளக்ஸ் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப் ஏறி உள்ளே போகிற மாதிரி, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டெப்புமே இல்லாமல் டேரெக்டாக மெயின் டோர் அக்சஸ் பண்ணுற மாதிரிங்க. கிட்டத்தட்ட சேம் அதே ஆப்ஷனில் நம்ம எலிவேஷன் பார்த்திங்கன்னா போட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா விண்டோ, அதுக்கு ப்ரொஜெக்ஷன், இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாபு, அதுவுமே ப்ரொஜெக்ஷன், இங்கே பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப் ஏறி உள்ளே போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மெயின் டோருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டெப் எதுவுமே கிடையாதுங்க. மேலே பார்த்திங்கன்னா இங்கேயுமே ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயுமே ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். டியூப்ளக்ஸ் வீட்னால பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஸ்டெப் வரும். அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் டயக்ராம் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எப்பயுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிளைண்ட்டுக்கிட்டுமே பார்த்திங்கன்னா நாங்கள் எலிவேஷன் ப்ரொவைட் பண்ணுறோன்னா அந்த எலிவேஷனுக்கான டீட்டெயில் டயக்ராமே சேர்த்துமே தான் நம்ம பார்த்திங்கன்னா அவருக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட காஸ்ட்டுமே சார்ஜ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வெறும் எலிவேஷன் மட்டும் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பில்டிங்குமே பார்த்திங்கன்னா நம்ம டெவலப் பண்ண முடியாது. அது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி தான். ஜஸ்ட்டு கலர் எப்படி இருக்கும், எப்படி டிசைன் இருக்கும், அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதோட பார்டர் டிசைனு, அதோட அவுட்டர் எங்கே ஆஃப் செட் அடிக்கணும், எந்த இடத்துல ப்ரொஜெக்ஷன் வரணும், அந்த ஸ்லாபோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும், அது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இந்த மாதிரியான ஒரு டீட்டெயில் டயக்ராம் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு பெட்டராக புரியுங்க. இப்போ இந்த டீட்டெயில் டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேருந்து ஆரம்பிச்சுப்போம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ சொன்ன பாருங்கள், 1 2 3 ஷட்டர் ஆப்ஷன் வச்ச மாதிரிங்க. இதோட பார்டர் டிசைன் இருக்குது பாருங்கள். இதோட ப்ரொஜெக்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா 6 அடிக்கு 6 இன்ச்சுங்க. நம்ம ஏன் இந்தமாதிரி டைமென்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறோம்னா, இந்தமாரி டைமென்ஷனில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா கிளைண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 100% அந்த பில்டிங்கோட எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சிலர்லாம் இந்த வீடியோஸ்லாம் போடுவாங்க பாருங்கள், எக்ஸ்பெக்டேஷன் விசஸ் ரியாலிட்டி. நான் ஒன்று எதிர்பார்த்தேன் ஆனால் இங்கே வந்திருக்குது ஒன்று. அது மேக்ஸிமம் எதனால் ப்ராப்ளம் வரும்னா இந்த மாதிரியான டீட்டெயில் டயக்ராம் இல்லாதனால தான் அந்த ப்ராப்ளமே வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 3 அடி 6 இன்ச்னா நம்ம மேசன்கிட்ட கொடுத்து ப்ரொவைட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அவர் கரெக்டாக 3 அடி 6 இன்ச்சு தான் வைக்கணும். அப்படி 3 அடி 6 இன்ச்சு வைக்காமல் அவர் ஒரு 4 அடியோ இல்லை 3 அடியோ வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ கண்டிப்பாக அந்த இடத்துல வராமல் போகிறது அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டீட்டெயில் டயக்ராம் முக்கியம். அந்த டீட்டெயில் டயக்ராமை வித் நம்ம டைமென்ஷன் வித் அதோட டீட்டெயில் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில் டயக்ராமே கிளைண்ட்டுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்தபடியே பார்த்திங்கன்னா இதோட ஹைட் இருக்குது பாருங்கள். ஹைட் பார்த்திங்கன்னா இதில் பேஸில் இருந்து கரெக்டாக இந்த ஸ்லாப் இருக்குது பாருங்கள். இது வரைக்குமே பார்த்திங்கன்னா 11 அடி 6 இன்ச்சு. ஏன் இது மட்டும் 11 அடி 6 இன்ச்சுனா, நம்ம ஆல்ரெடி நம்மளோட பேஸ் இங்கேருந்து ஆரம்பிக்கும். இங்கே 2 ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப்புமே சேர்த்து தான் நம்ம பார்த்திங்கன்னா இங்கே டைமென்ஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த விண்டோ இருக்குது பாருங்கள். விண்டோக்கு மேலே இங்கே ஒரு பாக்ஸுமே இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்ச்சு ஆஃப் செட் அடிக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச் ஆஃப் செட். அதாவது பார்த்திங்கன்னா இது நார்மல் வால்லேருந்து ஒரு 8 இன்ச் ஆஃப் செட் அடிக்கணும்னு பார்த்திங்கன்னா இது ஒரு இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஜெக்ஷன் மாரி வருங்க. இந்த எல் ஷேப் ப்ரொஜெக்ஷனுக்கும் இந்த பாக்ஸ் ஷேப்புக்கும் இன் பிட்வீனில் எவ்வளோ இருக்குன்னா 3 அடி இருக்கணுங்க. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பார்டர் லைன் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா எவ்வளோனா 2 இன்ச்சு திக்னஸ் இருக்கணுங்க. நெக்ஸ்ட் இல்லைங்க, இது பார்த்திங்கன்னா 2 இன்ச் ஆஃப் செட்னா இந்த வாலில் இருந்து 2 இன்ச்சு வெளியே வரணுங்க. இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்கான் பாருங்கள், 3 இன்ச்சு திக்னஸுங்க. அதே மாதிரி தான் இது முடிஞ்சுங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட ஹைட் எவ்வளோ இருக்கும்னா 2 அடி 6 இன்ச்சுங்க. இது எல்லாமே இப்படி பர்ஃபெக்டாக இருக்கிறப்ப தான் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அது அப்படியே ரிலேட்டிவ் பர்ஃபெக்டாக வருங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பார்டர் இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 2 இன்ச் ஆஃப் செட்னா எப்பயுமே இந்த பில்டிங் நார்மல் வால் இருக்குது பாருங்கள். நார்மல்லேருந்து 2 இன்ச்சு வெளியே வந்துட்டு இருக்கணும்.
அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதோட திக்னஸ் இருக்குது பாருங்க. திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு திக்னஸ் இருக்குதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஒரு லென்த் இருக்குது பாருங்கள். இதோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே 2 அடி 6 இன்ச்சுங்க. இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 12 அடிங்க. நம்மளுக்கு இதோட லென்த் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டோட்டல் பண்ணோம் 1 + 2 + 3 இது மூணுமே நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இது வந்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஒரு பார்டர் இருக்குது பாருங்கள். இதோட திக்னஸ் ப்ளஸ் இதோட பார்டருமே வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். 1 அடி 6 இன்ச்சு ஆஃப்செட்னா இது நார்மல் வால்லேருந்து இதோட ஸ்லாப் வந்து 1 அடி வெளியே வந்துருக்கணுங்க. இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சுக்கு கொடுத்துருக்கு பார்டருங்க. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா காடி இந்த இதில் கொடுத்துருக்கும் பாருங்கள். இதோட டைமென்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே ஒரு எல் ஷேப்பில் போய்ட்டுருக்கு பாருங்கள். இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காடி இருக்குது பாருங்கள். இந்த காடியோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சுங்க. இந்த 2 இன்ச்சு நம்ம எவ்வளோ இதுக்கு ஒரு இது ப்ரொவைட் பண்ணணும்னா இதுலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸுங்க. அப்போ இந்த சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து ஒரு 7 இன்ச்சு வச்சு ஒரு 2 இன்ச்சு டிஸ்டன்ஸுங்க. மறுபடியும் இங்கேருந்து ஒரு 7 இன்ச்சு இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு அந்த காடி இருக்கிற டிஸ்டன்ஸுங்க. மறுபடியும் இங்கேருந்து ஒரு 7 இன்ச்சுங்க. இந்த மாதிரி தான் நம்ம இதை வந்து ப்ரொவைட் பண்ணணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே ஒரு பார்டர் இருக்குது பாருங்கள். இது வந்து எவ்வளோ இருக்கும்னா கிட்டத்தட்ட அதே 9 இன்ச்சு தான். இங்கே திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இது 9 இன்ச்சு தான் திக்னஸ் வரும். இது ஆஃப் செட் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும்னா இந்த நார்மல் காடி லைன் இந்த வாலில் இருப்பாரு இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட் அடிச்சிட்ருக்கணும். அப்படி 4 இன்ச்சு திக்னஸ் ஆஃப் செட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும் தான் இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காடி லைன் மிஸ் பண்ணிட்டேன். இது மட்டும் சொல்லிடுறேன் பாருங்கள். இதுவுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதே தான் 2 இன்ச்சு ஆஃப் செட். இந்த பார்டர் இருக்குது பாருங்கள். நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். இந்த விண்டோவோட பார்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இந்த நார்மல் இதுலேருந்து 2 இன்ச்சு வெளியே இருக்குங்க. இதோட திக்னஸுமே 2 இன்ச்சு. நெக்ஸ்ட் இதுக்குள்ளே வர இந்த காடி லைன் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு காடிங்க. இதோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சுங்க. மேலே உங்களுக்கு சொன்ன பாருங்கள். இதுலேருந்து இது வரைக்கும் 7 இன்ச்சுனா அதேமாதிரி தான் இதோட ஒரு காடியிலேருந்து இன்னொரு காடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு டிஸ்டன்ஸுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எல்லாம் முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாப்மே சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கிரில் கேட்டில் வர டிசைனுங்க இது. நெக்ஸ்ட் அடுத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கே ஒரு ஸ்லாப் ஒன்று கொடுக்குற மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம பீம்லேயே டிசைன் பண்ணுறது. இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 அடி 3 இன்ச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 அடியில் எதுவுமே ப்ரொவைட் பண்ணுறதில்ல. டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் எல்லாமே ரூஃப் ஸ்லாப்பில் மட்டும்தாங்க. இப்போ இந்த சைடு வந்துடலாம் பாருங்கள். இப்போ இங்கே ஒரு பார்டர் இருக்குது பாருங்கள். இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா சேம் கிட்டத்தட்ட இதே பார்டர் சைஸ் தாங்க. 1 அடி ஆஃப் செட் எடுக்கிறோம். இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பார்டருங்க. இதுவுமே சேம் 1 அடி ஆஃப் செட் எடுக்கிறோங்க. இதோட திக்னஸுமே வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 அடி 6 இன்ச்சுங்க. அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 1 அடிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பீம் ப்ரொவைட் பண்ணிவிட்டு பீமுக்கு மேலே ஒரு ஸ்லாப் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த ஸ்லாபோட ரூஃப் ஸ்லாபோட டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும்னா 1 அடி இருக்கணுங்க. ரூஃப் ஸ்லாபோட ப்ரொஜெக்ஷன் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 அடிங்க. நெக்ஸ்ட்டு அந்த ரூஃப் ஸ்லாப் இருக்குது பாருங்கள். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் ஆஃப்செட். இந்த இதுலேருந்து 2 இன்ச் வெளியே இருக்குங்க. அதோட திக்னஸுமே வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே முடிங்க. இதோட வந்து திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சுங்க. இந்த 9 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வால்லேருந்து 2 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்செட் இருந்தால் மட்டும் போதும்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எலிவேஷனோட டீட்டெயில் டயக்ராமை பார்த்து நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்து பார்டரு ஆஃப்செட்டு திக்னஸ் இது எல்லாமே நம்ம எப்படி பர்ஃபெக்டாக நோட் பண்ணி நம்ம சைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாரி பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்யூரேட்டாக நம்ம 100% அச்சீவ் பண்ண முடியலாம் கூட அட்லீஸ்ட் ஒரு 99% நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஒரு சிலர்லாம் என்ன கிளைண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எலிவேஷன் வாங்கிடுவாங்க. எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காடி டிசைன் இருக்கும், இங்கே ஒரு கிரில் ஒர்க் இருக்கும், சப்போஸ் இங்கே ஏதோ ஒரு ஸ்டோன் கிளாடிங் ஒர்க் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க சார் சிம்பிளாக பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. அப்படி சிம்பிளாக பண்ணுங்கன்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா அந்த இடத்துல அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் ரியாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஒரு வேளை சார் எனக்கு அமௌண்ட் வந்து பிரச்சனை கிடையாது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாடல் எலிவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரணும்னா நம்ம எந்தெந்த இடத்துல எலிவேஷன் செலவு பண்ணணுமோ அந்த இடத்துல செலவு பண்ணி நம்ம இது பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதை கரெக்டாக நம்ம 100% வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ண முடியும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் கேஎம் பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்பட தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.